அவனை அடிக்காதடி. அவன் வயசுல எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிற ஏக்கம் தானே அவனுக்கும் இருக்கு. அவனுக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா அழக்கூடாதுன்னா நீ அந்த ஸ்கூல்ல தான் இருக்கணும். அம்மா அழாதம்மா, சாரிம்மா. உங்க 2 பேரையும் நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்னதான் முடிவுன்னு தெரியல. ஆனா ரொம்ப நாளைக்கு நீ கிறிஷ இப்படியே சமாளிக்க முடியாது. அவன் வளர்ந்துட்டு இருக்கான். சீதா ஏதாச்சும் ஃபோன் பண்ணாளா? இல்லையேங்க. ஏன், என்னாச்சு? அதை ஏன் கேக்குற மீனா? ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏங்க இப்ப அவருக்கு என்னதான் ஆச்சு? அந்த பொறுக்கி பசங்க ஓடிட்டாங்க. அருணுக்கு தான் நெத்தில அடிபட்டுச்சு. அவனுங்கள கூப்பிட்டு சும்மா பேசிட்டு விட்டுறலாம்ல. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போலன்னு வையேன், அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா எப்படியோ 2 பேரும் பேசிக்கிட்டீங்களே. எங்க பேசணும்? காப்பாத்தினதுக்கு ஒரு சின்ன நன்றி கூட சொல்லலாம். அவன் பாட்டுக்கு நெத்தில இருக்கிற ரத்தத்தை தொடச்சிட்டு போயிட்டே இருந்தான். அந்த இடத்துல அருணுன்னு கிடையாது, வேற யார் இருந்தாலும் நான் காப்பாத்திருப்பேன். அதுவும் இல்லாம அவன் சீதாவோட புருஷன். என்ன எப்பயுமே அவன் எதிரியாவே நினைச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல முத்து வந்தானே, நம்மளை காப்பாத்தினானே அப்படின்னு அவனுக்கு தோணவே இல்லை. பாத்தியா, அவருக்கு அப்படி என்னதாங்க கோவம்? ஐயோ மீனா, நீ எதுவும் சீதா கிட்ட கேட்டுறாத. நம்மளால அவங்க 2 பேருக்குள்ள இருக்க சந்தோஷம் கெட வேண்டாம். என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. மாமா என்ன பண்ணாரு? பைக்ல வரவங்கள ஏன் ட்ரிப்பிள்ஸ் வரீங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். நான் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல முத்து அங்க கரெக்டா வந்தான். அவன் எப்படி என்ன கரெக்டா வந்தான்? ஏமா, என்ன அடிச்சவங்களே அவனுக்கு தெரிஞ்சவங்க தான். அங்க வந்து என்னை காப்பாத்துற மாதிரி நடிச்சு நைஸா அவங்கள மிரட்டுற மாதிரி மிரட்டி அனுப்பி வச்சுட்டு என்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்க பாக்குறான். நான் அவரை என் சகலையா தான் பாக்குறேன். ஆனா அவர் என்ன அப்படி பாக்கலையே, எதிரியா தானே பாக்குறாரு. சீதா, அருண் சொல்றதுந்தே தெரியலையா முத்து ஏதோ பண்ணிருக்காருன்னு? என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படிதான் ஆளுங்க வச்சு அடிக்க அளவுக்கு போவாங்களா? தயவு செய்து உங்க அக்கா கிட்ட கொஞ்சம் சொல்லி வை மணி. என்ன ப்ரோ, ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்ட, சீஃப் கெஸ்டா கூப்பிட்டா வரமாட்டேங்கிற. சாரி ப்ரோ, அன்னைக்கு ரோஹிணிக்கு உடம்பு முடியல. அட என்ன பண்ணி, அங்க உன் பேர் போட்டு பெரிய பெரிய பேனர்லாம் வச்சிருந்தாங்க. தொழிலதிபர் மனோஜ் அவர்களே வருக வருங்கன்னு பேனர்லாம் வச்சிருந்தாங்க. இந்த அந்த ஃபங்க்ஷன் போட்டோஸ் பாரு. அட நீங்க வேற, என்னால ஃபங்க்ஷனுக்கே போக முடியலையே. நான் போட்டோவை பார்த்து என்ன பண்ண போறேன்?